செலக்டர் ஜெய் ஸ்ரீ முரளிதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அந்த லான்ச் உங்க கையால நீங்க தான் பண்ணணும். ப்ளீஸ் மேம். நல்லா கை தட்டலாம் ப்ளீஸ் நம்ம பசங்களும். தேங்க்யூ. இது மாதிரி ஒரு க்ரௌட்ல நான் பேசினதே இல்லை. ஸோ கொஞ்சம் கை நடுங்க பாருங்க. எஸ், வாட் am I supposed to say? என்ன வேணா சொல்லலாம் மேடம். உங்க ஊர் இது. சென்னை சேர்ந்த பெண்மணி எல்லாம் கிடையாது. நீங்க இனிமே திருச்சி தான். உங்களை எங்கேயாவது மாத்துறாங்களா வேலையை விட்டுருங்க, எங்களோட இருந்துங்க. யார் சாப்பாடு போடுவாங்க? போறோம் மேடம், நாங்க போறோம். போட மாட்டோமா சாப்பாடு? பாருங்க மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. ஐம் ரியலி டச்ட். நிஜமாகவே இங்க வந்து ஒரு சந்தோஷமான ஈவெண்ட் இது. திருச்சியில டேலண்ட் இருக்குன்னு தெரியும். இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு இன்னைக்கு கண்கூடா பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் மேல எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. ஏன்னா நம்ம எல்லாரும் மறந்து போன விஷயம், சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து என்ன நினைக்கிறோம்னா, இட் இஸ் நாட் கூல் டு பி யூனோ லைக்கிங் ஆல் தீஸ் கண்ட்ரி ஃபுட் அண்ட் கண்ட்ரி சார்ட் ஆஃப் சிங்கிங் ஆர் டான்ஸ். அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கூல் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இன்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த காவேரி காலேஜ்ல இருந்து வந்து அந்த குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் என்ன அருமையான பர்ஃபார்மன்ஸ். இட் வாஸ் ரியலி ஆசம். எனக்கு வந்து சஹா மாதிரிலாம் உணர்ச்சி பூர்வமா அப்படிலாம் பேச தெரியாது. ஐ எம் நாட் கட் அவுட் ஃபார் தட். பட் ஆல் த சேம் அந்த குழந்தைகள், நான் உங்களை எல்லாருமே அப்படிதான் சொல்லுவேன், நீங்கள்லாம் என்னோட குழந்தைகள். அந்த குழந்தைகள் டான்ஸ் ஆடும் பொழுது சில பேர் கமெண்ட் அடிக்கிறீங்க தெரியுது. எனக்கும் உங்க வயசுல எல்லாம் பையன் இருக்கான். என் பையனும் காலேஜ் படிக்கிறான். அந்த ஒரு குழந்தை இது மேல ஏறி நின்று டான்ஸ் ஆடும் போது என் ஹார்ட் அப்படியே ஒரு செகண்ட் நின்றுடுச்சு. அதுல வேற அவங்க வச்சிருந்த கரகம் வந்து பின்னாடி தள்ளினாங்களா, விழுந்துருச்சு, பேலன்ஸ் போயிடுச்சுன்னு நினைச்சேன். அவ்வளவு லாவகமா அதை முன்ன கொண்டு வந்து, as Saha rightly said, what talent. இத்தனைக்கும் அவங்க ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் கிடையாது, உங்களை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ள எவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு அது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அந்த ட்ரூப் வந்து ஆரம்பத்துல இருந்து என்ன ஃபாஸ்ட் பீட், ஃபாஸ்ட் டான்ஸ், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே வேற டான்ஸ் ஆடினாங்க. they were just playing the drum and then dancing. ரொம்ப அருமையா இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு தி ட்ரெயினர். அவங்களை யாரு ட்ரெயின் பண்ணீங்களோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. குஹன் அண்ட் ஜெனிட்டா அங்க இருந்தே எந்திரிச்சு நிக்கலாம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியல, இருந்தீங்கன்னா எந்திரிச்சு நிக்கலாம். ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் கம். ஒரு நாள் 2 நாள் உழைப்புல நண்பர்களே, ஒரு கல்லூரிக்காக அல்லல்ல கலைக்காக கிட்டத்தட்ட 20-25 வருஷமா அந்த கலை கூடயே வாழ்ந்துகிட்டு இருக்க ஜெனிட்டா குஹனுக்கு வாழ்த்துக்கள். அந்த தருணத்துல ரொம்ப நல்லா பண்ணாங்க உங்க டீம். a big thanks to all of you. ரொம்ப நல்லா பண்ணாங்கம்மா. அடுத்து வந்து நம்முடைய அஜித்தா எனக்கு தெரியல எக்ஸாக்ட். ஆஜி, சாரி. இந்த ஜி பெரிய ஜியா வருவான் பாருங்க, இன்னும் பெருசா வருவான். ஏன்னா நம்ம நண்பர் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவர் சொன்னார் போல, மியூசிக்கே இல்ல, என்டையர் ஆடியன்ஸ் மியூசிக் போட வச்சு அவனுடைய அருமையான குரல்ல எல்லாரையும் மெய்மறக்க வச்சுட்டான். வச்சுட்டான்னு சொல்லலாம்ல, நீ ரொம்ப குட்டீஸ் எங்க சைஸ்க்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தம்பி கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கே உரித்தான் அப்படி நகத்தை கடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு குழந்தை ஃபேஸோட இப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தான். நான் கூட சஹா சட்ட திரும்பி கேட்டேன், இந்த பையன் பாடுவானா அப்படின்னு. நான் டிவி பார்க்கறது இல்லை ஜாஸ்தி, அதனால எனக்கு தெரியாது தம்பி பத்தி. இந்த பையன் பாடுவானா, மேடைக்கு போன பிறகு பாருங்க அப்படின்னாரு. நான் கூட நினைச்சேன் ஏதோ குழந்தை பாடுவான் போலன்னு. அசத்திட்ட கண்ணா. எக்ஸ்ட்ரீம்லி குட். அண்ட் டு our cricketer Mr. சதீஷ், ரொம்ப நல்லா வருவீங்க.
திருச்சின்ற ஒரு ஈவெண்ட்டுக்காக உங்களுடைய மற்ற வேலைகளை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க. அகைன் a big thanks to you from all of us. இவர் என்ன தனியா சொல்லி பார்க்கறாரு. I am thinking I'm a part of this Trichy team. So thanks to you. Big thanks to you, seriously. இன்னும் நல்லா கை தட்டணும் அவருக்கு ஆக்சுவலா. நம்ம மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சரவணகுமார் எல்லா தலைவர்களையும் இங்க கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப அருமையா பண்றீங்க. ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க திருச்சியில இருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது. நீங்களாமும் பெர்ஃபார்ம் பண்ணணுமா? பண்ணலாம், நிறைய டைம் இருக்கு, பண்ணுவோம். அடுத்து வந்து நம்முடைய சின்னப்பராஜ். எங்கப்பா சின்னப்பராஜ்? சின்னப்பராஜ் உனக்கு தப்பா சின்னப்பராஜ்னு பெரிய வச்சுட்டாங்க, உனக்கு பெரியப்பராஜ்னு வச்சிருக்கணும். ரொம்ப அருமையா அப்படியே அந்த உணர்ச்சி பூர்வமா நீ அந்த பறை பறைன்னு பாடும்பொழுது நானே எழுந்து டான்ஸ் ஆடலாம் போற எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ. அண்ட் வேற யாரும் நான் விட்டுட்டேன்னா நம்ம சிங்கர் பவானி. நான் உங்க பெர்ஃபார்மன்ஸ் கேட்கல, பட் ஐ ஹர்ட் அ லாட் அபவுட் யூ. மை விஷஸ் டு யூ. நல்லா வரணும். திருச்சியில இருந்து வர அனைத்து நல்ல இதயங்களும் நல்லா வரணும்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நிறைய பெரிய பெரிய விஷயங்களை நீங்க எல்லாருமே சாதிக்கணும். திருச்சியை சார்ந்தவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல வரும்போது கூட, நான் சென்னையில இருந்து வந்த ஆளு. I was born and brought up in சென்னை. படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அவர் கூட கிண்டல் பண்ணுவாரு, சென்னை தமிழ் மேடமோட லிங்கோல வரலையே அப்படின்னு. அப்பப்போ கொஞ்சம் தலதுக்கும் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா. ஆனால் திருச்சி வந்த பிறகு எனக்கு சென்னை டோட்டலா மறந்து போச்சு. அந்த அளவுக்கு நம்முடைய மக்கள் வந்து, உண்மையா சொல்றேன், எனக்கு அவரை மாதிரி எல்லாம் உணர்ச்சி பூர்வமாலாம் பேச தெரியாது. ஆனா உண்மையா திருச்சி வந்த பிறகு இந்த மக்களுடைய அன்பு, உங்களுடைய அமைதியை விரும்பும் அந்த பண்பு, எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய இந்த பண்பு, இட் ஹஸ் ரியலி டச் மை ஹார்ட். அதுக்கு நடுவுல இவ்வளவு டேலண்ட், அமேசிங். ரியலி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இவெண்டோட இந்த ஸ்மால் வே நானும் வந்து அசோசியேட் ஆனது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் முக்கியமா நம்மளுடைய குட்டீஸ் பத்தி சொல்லலைன்னா தப்பாயிடும். நிஜமாகவே முதல்ல வந்து சஹா வந்து நம்மிடம் வந்து சொல்லி ஒரு பீக் ப்ரிவ்யூ காமிச்சாரு. ஒரு ஆந்தம் பண்ண போறோம் ட்ரிச்சிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஒரு ஆந்தம்ன்றது வந்து நம்முடைய நாட்டுப்பற்றை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல வந்து ஒரு ஈடுபாடு வந்தது எனக்கு உடனே. அவர் ஆந்தம்னு சொன்ன உடனே he knew the trick how to attract me. ஸோ சரி போடுங்க ஆந்தம் அப்படின்னு சொல்லி காமிச்ச உடனே ஃபுல் ஆந்தமும் போடல, பெரிய ஆள் அவரு. ஒரு பீக் ப்ரிவியூ அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் காமிச்சாரு. அதை பார்க்கும் பொழுதே வந்து நல்ல அந்த மியூசிக் டைரக்டர் ஜூட், you're a cool dude, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த மியூசிக் டைரக்ஷன் சொல்லும் பொழுது அவருடைய மியூசிக் வந்து எப்படி இருந்ததுன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன். எந்த ஒரு ஆந்தம் கேட்கும் பொழுது, நமக்கு ஜனகணமன கேட்கும் பொழுது நம்ம உடம்பெல்லாம் புல்லரிக்கும். புல்லரிக்குமா இல்லையா? புல்லரிக்கணும். அதை போன்ற ஒரு உணர்வு என்னன்னா நமக்கு ஒரு அப்படி ஒரு, எனக்கு சொல்ல தெரியல, you will feel really up when you listen to that song. அந்த மியூசிக் அத மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையான மியூசிக் போட்டிருந்தாரு. அதனால a big congratulations to you. நல்ல பெருசா வருவீங்க. to the entire team and பாடுறவங்க ரெண்டு பேரும், my god. நான் நிஜமா பாடுறவர் வந்து சஹா ரேஞ்சில் கொஞ்சம் பெரிய ஆளா இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா சிறிய உருவம், இவ்வளவு பெரிய திறமை அதுக்குள்ள. ரொம்ப அருமையா பாடியிருந்தீங்க தம்பி. அந்த என்டையர் டீம், ஒவ்வொரு குட்டீஸும் நான் பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் இல்லையா? எனிவே let us say the team starting with Deepak, பிரகாஷ் பாஸ்கர், ஜூட், இஸ்தி, சிவராமகிருஷ்ணன். சாரி எனக்கு உங்க பேரெல்லாம் ஞாபகம் இல்லை, குறிச்சுன்னு வந்திருக்கேன். பட் உங்க ஃபேஸ் நீங்க என்னென்ன செய்றீங்கன்றது நல்ல இம்ப்ரிண்ட் ஆயிடுச்சு. ஷாகுல், தீபிகா, எக்ஸலண்ட் வாய்ஸ் யூ ஹேவ். கார்த்திக் அண்ட் சையத் அண்ட் ரெண்டு பேரை விட்டுட்டோம் இல்லையா? ஜஸ்வந்த், ரொம்ப அருமையா பண்ணியிருந்தீங்க. இட்ஸ் ரியலி குட். இப்போ இந்த ஈவெண்ட்டை நீங்க கூட கேட்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. நம்முடைய
ஏற்கனவே நான் சொன்னார் போல எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஒரு ஈர்ப்போடையும் நம்ம மண்ணின் மேல நமக்கு ஒரு பெருமையோட நம்ம செய்யற எந்த விஷயமுமே நாட்டுப்பற்றுமே தான் எல்லாத்துக்கும் ஒரு பிகினிங். இப்ப நிறைய பேர் இந்த டேலண்ட் எல்லாம் வெளிநாட்டுக்கு போனா நிறைய சம்பாதிக்கலாம். ஏன் இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க? இந்த நாட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று தான். அது போல நம்ம திருச்சி மண்ணின் மேல ஒரு பற்று இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஈவெண்ட், கட்டாயம் அதுக்கு நம்ம முடிந்த அளவுக்கு சப்போர்ட் செய்யணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இதுல இன்வால்வ் ஆகணும். நான் நினைச்சதை விட ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க இந்த டீம். இது அபிஷியல் ஆந்தம் ஆக்கலாமா? ப்ளீஸ் மேடம், கால்ல விழுவுறோம் நாங்க. கண்டிப்பா மேடம், அபிஷியல் ஆந்தம் ஆக்கி ஆகணும். ரொம்ப அருமையா இருக்கு. சோ இதை பத்தி நிறைய பில்டப் கொடுத்துட்டோம். நீங்க எல்லாரும் ஆக்சுவலா பார்க்கணும். இட்ஸ் ரியலி வர்த் இட். இதுல குட்டி குட்டி சஜஷன்ஸ் நாங்க சொன்னோம் ஃபர்ஸ்ட் அவங்க போட்டு காமிக்கும் போது. இது கொஞ்சம் விட்டீங்களே, அது கொஞ்சம், ஏன்னா எங்களுக்கு வேலையே அதுதானே, மாவட்டம் முழுக்க சுத்துறது. ஸோ இந்த இடத்துல இது விட்டுட்டீங்க, அந்த இடத்துல விட்டீங்கன்னு எங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப பொறுமையுடன் கேட்டு அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கீங்க. யுவர் கிரியேட்டிவ் டீம் வாஸ் ரியலி ஆசம். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் ட்ரிச்சி. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. This is the time to launch Tucker Trichy in the 27ஆம் தேதி.